ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சோமாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த சோமாஸ் நம்ம ரவையை யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். அதுக்கு நான் ஒரு 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ரவையை நீங்கள் வறுக்க வேணாம், எதுவும் பண்ண வேணாம், அப்படியே ரவையை சேர்த்துக்கோங்க. வறுத்த ரவைனாலும் சரி, வறுக்காத ரவைனாலும் சரி. 2 கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு நம்ம மைதா சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த ரவை, மைதா, உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரவையில செஞ்சா ரொம்ப ஹார்டா இருக்கும்லாம் நீங்க நினைக்க வேணாம். நான் ஒரு 100 ml அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யும் ரவையும் நல்லா கலக்கணும். கையில பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு நெய்யும் ரவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது 1 மாசம் ஆனாலும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நல்லா இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தண்ணி ஊற்றிட்டு சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கலந்துக்கலாம். இது ரவைங்கிறதுனால உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இழுக்கும். இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் அடுத்து நம்ம செய்ய போகிறோம், திரட்டிக்க போகிறோம். அதனால தண்ணி கொஞ்சம் தாராளமாக ஊற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் நல்லா சப்பாத்தி மாவோட கொஞ்சம் சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இது நல்லாவே லூஸாக இருக்குது இந்த மாவு. இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம மாவை பார்க்கலாம். முன்னையோட இப்போ மாவு கொஞ்சம் ஹார்டாக இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. இன்னும் நீங்கள் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இந்த மாவவே கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டு இதை நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்க போறோம். மாவு நல்லாவே சாஃப்டா இருக்கும். இப்போ சின்ன சின்னதா நம்ம உருண்டை பண்ணிக்கலாம். இது நம்ம உருண்டை சின்ன சின்னதா தான் பண்ணணும். ஏன்னா இது நம்ம தேய்க்கும் போது நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். நல்லா லேசாக தேய்க்கணும் நம்ம ரவைங்கிறதுனால. அப்போதான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நமக்கு சாப்பிடவும். ரொம்ப அழுத்தி தேய்ச்சிங்கன்னா ஒரு மாதிரி மொடன்னு இருக்கும். அதனால நல்லா லேசாக தேய்ச்சிக்கோங்க. நம்ம சப்பாத்தி கட்டையில் ஒரு உருண்டையாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லேசாக திரட்டிக்கலாம். இப்போ இதுக்கு பூரணம் நான் ஒரு முழு தேங்காவை துருவிட்டு வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அதில் ஒரு 2 கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல அதையும் வறுத்து பொடி பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் சர்க்கரை 1 கப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அப்புறம் ஒரு 100 கிராம் கசகசாவை வறுத்து பொடி பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதான் பூரணமாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நான் மடிக்கிற மாதிரி மடிங்க. மடிச்சுட்டு சுற்றி ஓரங்களில் தண்ணி தொட்டுட்டு நல்லா தடவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சோமாஸ் எண்ணெயில் பிரியாமல் இருக்கும். சரியாக சீல் ஆகலைன்னா அப்புறம் எல்லாம் பிரிஞ்சு எண்ணெய் வேஸ்ட்டாக போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே தண்ணி தொட்டு நல்லா ஓரங்கள்லாம் தண்ணி தடவிட்டு மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி அழகாக மடித்து எடுத்துக்கோங்க. நீங்கள் சோமாஸ் கட்டர் இருந்தால் அதில் கூட இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாத்தையும் அதே மாதிரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு கல்லில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கையில் கூட இதே மாதிரி எடுத்து சீல் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி தான் திரட்டிக்கலாம். ஒரு 10 சோமாஸா இந்த மாதிரி முதல்ல பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுங்க. மொத்தமாக பண்ணிங்கன்னா ரவைக்கு அதுக்கும் காஞ்சிரும். தண்ணியெல்லாம் இழுத்துட்டு காஞ்சிரும். அப்புறம் எண்ணெயில் போடும் போது இது லைட்டாக வெடிக்கிறதுனா
இந்த மாவுல வந்து கொஞ்சம் லைட்டா ஓட்டை விழுகும், அப்புறம் பூரணம்லாம் வெளியில வந்துடும். அதனால ஒரு 10 10 செஞ்சு வச்சுட்டு உடனே எண்ணெயில போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, கொஞ்சம் மிதமான சூட்டில் இருக்கணும். மிதமான சூட்டில் இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெயில போட்டதும் உடனே திருப்பாம ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சுதான் பொரிச்சு எடுக்கணும். ஏன்னா இது நல்லா வேகணும். நம்ம அவசரப்பட்டு ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு பொரிச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் வரும், ஆனா மொறுமொறுன்னு வராது. அதனால அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு இந்த அளவுக்கு நல்லா தங்க கலர்ல வரணும். வந்ததும் நம்ம எண்ணெயில இருந்து வடிச்சு எடுத்துட வேண்டியதுதான். நம்ம கிட்ட இருக்க எல்லா சோமாசையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். நம்ம அடுத்த இடம் இதே மாதிரி போட்டு பொரிச்சுக்க வேண்டியதுதான். நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக நம்ம சாப்பிடலாம், ரொம்ப சூப்பரா இருக்கும். வீட்டுக்கு கெஸ்ட் வராங்கன்னா செஞ்சு கொடுங்க. நான் போற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.